ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பணியாரம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து மரவள்ளி கிழங்கு. இதை நாங்கள் வந்து தோலை சீச்சு இது மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதோட இது வந்து 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு. அதுக்கு இது வந்து 1.5 தேங்காய் எடுத்திருக்கேன். 1.5 தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கிழங்கு நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஜீனி சேர்க்குறேன். 1/2 கிலோ கிழங்குக்கு நான் 2 கப் ஜீனி சேர்ப்பேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். ஸோ ஜீனி சேர்த்து அரைச்சா கொஞ்சம் ரஃப்பாக இல்லாமல் வரும். தண்ணி ஊற்றவே கூடாது. இப்போ நம்ம ஜீனியும் அதிலே போட்டு அரைச்சாச்சு. 1/2 கிலோ மாவுக்கு நாங்கள் வந்து 1/4 கிலோ கிட்ட ஜீனி போட்டுக்கிட்டோம். 1/2 கிலோ கிழங்குக்கு 1/4 கிலோ கிட்ட ஜீனி போட்டுக்கிட்டோம். தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்த்தா அப்புறம் நமக்கு வந்து பலகாரம் வராது. இப்போ நம்ம அதே மாதிரி தேங்காய் 1.5 தேங்காய் நான் நைஸாக அடித்து வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் அரைச்சதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஜீனி திரும்பவும் சொல்கிறேன், 1/2 கிழங்கு அதாவது 1/2 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு நான் 3 கப் ஜீனி சேர்த்தேன். 1/4 கிலோ போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிருங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் 1/4 கப் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் லேசாக அரிசி மாவு தூறேன். ஏன்னா அப்போ நம்ம உருண்டை பிடிச்சி போடும்போது நமக்கு தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு பணியாரம் நல்லா வரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கடையில் ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி காஞ்ச ஆயில் சேர்த்துடலாம். வெசல் ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா கொதி வரட்டும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இது மாதிரி இது என்ன பண்ணலான்னா, இப்போ உருண்டை பிடிச்சி போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இது உங்களுக்கு இன்னும் தனியாகவே ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரவா போட்டு ஊற வச்சுக்கோங்க. வறுத்த ரவா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். இது மாதிரி கெட்டியாக இருக்க தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுருங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு சும்மா சாப்பிட்றத விட இது மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டா தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட இந்த பணியாரத்தை சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போடணும். வேகிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போ மறுபக்கம் டர்ன் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக கருகி போயிடும். எல்லா பக்கமும் டர்ன் பண்ணதோட நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். இப்போ கலர் நமக்கு வந்து எல்லா பக்கமும் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இதோட நீங்கள் பக்குவத்தை பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வித்தியாசமான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா இந்த டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஈவன் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.